காதல் தோல்வியில் முடிஞ்சாலும் படம் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச ஒரு 4 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பரத் சந்தியா நடிப்பில் வெளிவந்த காதல் திரைப்படம் தான். இந்த படத்தில் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியும் அவங்க 2 பேரும் கடைசியில் பிரிஞ்சிருவாங்க. இந்த படம் காதல் தோல்வியில் முடிஞ்சாலும் படம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா சூர்யா த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த மௌனம் பேசியதே. இந்த படத்தில் சூர்யா த்ரிஷா நம்மள தான் லவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு இருப்பாரு. ஆனால் த்ரிஷா ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் சூர்யாவோட ஒன் சைட் காதல் தோல்வியில் முடிஞ்சாலும் இந்த படம் சூர்யாவுக்கு ரொம்பவே சூப்பர் ஹிட் அமைஞ்சது. மூணாவதா பார்த்தீங்கன்னா விஜய் சுபலட்சுமி நடிப்பில் வெளிவந்த லவ் டுடே. இந்த படத்தில் விஜய் ஒன் சைடாக சுபலட்சுமி லவ் பண்ணுவார். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சுபலட்சுமி விஜயை லவ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் விஜய் இந்த லவ்வை ஏற்றுக்க மாட்டார். இந்த படமும் காதல் தோல்வியில் முடிஞ்சாலும் படம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. நாலாவதா பார்த்தீங்கன்னா பிரபுதேவா கீர்த்தி ரெட்டி நடிப்பில் வெளிவந்த நினைவிருக்கும் வரை. இந்த படத்தில் கடைசி வரைக்கும் பிரபுதேவா கீர்த்தி ரெட்டியை ஒன் சைடாக தான் லவ் பண்ணுவார். இந்த படம் சூப்பர் ஹிட்டாக அமையல அப்படின்னாலும் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. இந்த 4 படத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 படத்துலையும் கதாநாயகி பேர் சந்தியா. நீங்கள் வேணால் செக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.